அடிங்க, நல்லா அடிங்க. அடிங்க. ஏங்க சூப்பரா முடிச்சாச்சுங்க. முடிச்சிட்டீங்களா? டே தேவா, அண்ணே. அவர் செஞ்ச வேலைக்கு கூலியை கொடுத்துட வேண்டியதானே? சரிங்க. ஐயோ, காசெல்லாம் எதுக்கு தம்பி? அதெல்லாம் வேண்டாப்பா, இருக்கட்டும்பா. அண்ணே, இது நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச காசுண்ணே. இது உங்களுக்கு தானே, இதை வச்சுக்கோங்க. ஐயோ அண்ணா, ஐயோ என்னப்பா இப்படி பணம் தவறி விழுந்துருச்சு? என்ன மகாலட்சுமி கீழே போட்டீங்க? இது தேவதான். அப்பா அப்பா, பணத்துக்காக என் அப்பா இத பண்ணல. உறவு முறைங்கிறதுனாலதான் இத பண்ணாரு. இந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க. வாங்கிக்க தம்பி. என்னன்னு? அப்பா, உங்களுக்கு வேலை இருக்கும், நீங்க கிளம்புங்க. சரிம்மா. பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஒரு நல்ல நாளா பார்த்து மறு வீட்டுக்கு அனுப்பி வைங்க. சரி சரி, அனுப்பி வச்சிருவோம். சரி, நான் அப்ப கிளம்புறேங்க. வரேன் தம்பி. வரேன் இந்து. வரேம்மா. வரேங்க. தலைவலியா இருக்கு, ஒரு காபி கொண்டு வா. எடுத்துட்டு வரேன். ஆமா, சுகுணாங்க மாமா, அக்கா கோயிலுக்கு போயிருக்காங்க மாமா. சரி, நம்ம வேலைக்கார பொண்ணு இருக்கார்ல, அவகிட்ட கொஞ்சம் தண்ணி எடுத்துட சொல்லு. சரிங்க மாமா. இந்து, அக்கா, மாமா தண்ணி கேக்குறாங்க, கொண்டு போய் கொடு. சரிங்க அக்கா. மாமா, சூப்பர் மாமா. அந்த ஆளை வேட்டியையும் சட்டையையும் கழட்ட வச்சு நல்ல வேலை வாங்குனீங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இது தேவைதான். இந்தாங்க. ஏன் தீவா, அண்ணே, அந்த பெயிண்ட் எப்படி வேலை பார்த்திருக்காரு? அண்ணே பரவாயில்லண்ணே, பெயிண்டருக்கு நல்ல அனுபவம் போல. அப்படியா? நல்லா பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்காருண்ணே. அப்போ நம்ம பெயிண்டருக்கு சித்ரா கல்யாணத்தோட பெயிண்டிங் வேலையும் கொடுத்துலாம் போலயே. கண்டிப்பாண்ணே, அதுவும் சரிதான். நமக்கும் நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும்ல. ஆவல்ல. நிறுத்துங்க. என் அப்பாவை அவமானப்படுத்த யாரு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? என் அப்பா என்ன தப்பு பண்ணாரு? இங்க பாருங்க, பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் தான். என்ன நீங்க எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுத்திக்கோங்க, நான் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு போறேன். ஆனா என் அப்பா ஒரு சாதாரண மனுஷன். அவர் எதுக்கு இப்படி வேஷ்டி சட்டையெல்லாம் கழட்ட வச்சு அவமானப்படுத்துறீங்க? உங்களுக்கு இருக்கிற கோவத்தை ஏன் கிட்ட காட்டுங்க. இதுல என் அப்பாவை இழுக்காதீங்க. அப்புறம் அவ்வளவுதான்.
என்னடி எங்க அண்ணன் முன்னாடி கை நீட்டி பேசுற? இப்படி கை நீட்டி பேசுற பழக்கம்லாம் வச்சுக்காத, எனக்கு சுத்தமா பிடிக்காத. இதுவே உன் இடத்துல ஒரு ஆம்பளை இருந்து எங்க அண்ணனை கை நீட்டி பேசியிருந்தான்னு வை, அவன் உடம்புல ஒரு கையே இருந்திருக்காது. டேய் விட்றா விட்றா. ஆனா என்னால அதை சொல்ல முடியல. என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்காம எல்லார் முன்னாடியும் இப்படி பட்டன் அடிக்கிறாரு. அது உனக்கு வருத்தமாவே இல்லையாமா? இப்படி உனக்காகவும் பேச மாட்டேன், அடுத்தவங்களுக்காகவும் பேச மாட்டேன். அப்ப இந்த வீட்ல இருந்து என்னமா பண்ண போற? சொல்லு, என்ன பண்ண போற? ஏய் சபாஷ், பிரமாதம். பெத்த அம்மாவுக்கே பாடம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டல. அது அது வந்து இவ்வளவு பேசுறியா நீ? உனக்கு இவ்வளவு பேச தெரியும்னு எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாம போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அவ தானே. அவளால தானே நீ இன்னைக்கு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க. ஆக மொத்தத்துல அப்பா யாரை எப்படி நடத்தணும், அம்மா எப்படி பேசணும், வீட்டில் என்ன நடக்கணும், எப்படி நடக்கணும், எல்லாத்தையும் முடிவு பண்ற அளவுக்கு பக்குவம் வந்துருச்சுல. ஏற்கனவே உங்க அம்மாவும் சித்தியும் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களை ஒழுங்கா மதிக்கிறது இல்லைன்னு எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இல்லங்க, அவ எல்லா தப்பும் ஓ மேலதான்.